ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்கில்விக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு எக்ஸலில் டூப்ளிகேட் வேல்யூஸ் வந்துட்டு எப்படி வந்துட்டு என்டர் பண்ணுறதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எக்ஸல் எடுக்கிறேன். இதில் எம்ப்ளாயி நேம் இருக்குது. ஓகே, ஒரு 4 or 5 எம்ப்ளாயீஸ் வந்துட்டு நம்ம இங்கே என்டர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த காலமில் இனிமே ஆல்ரெடி என்ட்ரு பண்ண இந்த நேம்ஸ் வந்தது அப்படின்னு சொன்னால் எக்ஸலே நம்மளுக்கு சொல்லணும் இந்த நேம்ஸ் ஆல்ரெடி இருக்குது, இட்ஸ் அ டூப்ளிகேட் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அது வந்துட்டு ஃபார்முலா எப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எந்த காலத்தில் டூப்ளிகேட் வேல்யூஸ் வரக்கூடாதோ அந்த காலத்தை வந்துட்டு ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டாவில் போயிட்டு உங்களுக்கு டேட்டா வேலிடேஷன் இருக்கும். டேட்டா வேலிடேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட்டு கஸ்டம் கொடுத்துக்கோங்க. கஸ்டம் கொடுத்துட்டு எப்போவுமே இக்னோர் blank வந்துட்டு டிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பிளாங்க்ஸ் வந்துட்டு இந்த வேலிடேட் பண்ணாது. blanks 1 or 2 blanks இருந்தாலும் அது டூப்ளிகேட்னு காட்டாது. இதை நீங்கள் எடுத்து விட்டீங்க அப்படின்னா பிளாங்க்ஸையும் அது வந்துட்டு கன்சிடர் பண்ணும். ஸோ அதனால் எப்போவுமே வந்துட்டு blanks வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. இதோட ஃபார்முலா வந்துட்டு என்ன போடணும் அப்படின்னா ஈக்குவல்ஸ் கவுண்ட்எஃப்ஸ் போட்டுட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு நீங்கள் வந்து எந்த காலம் ஃபுல்லாக உங்களுக்கு வந்துட்டு டூப்ளிகேட் வேல்யூ வரக்கூடாதோ அந்த காலம் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஒரு கமா, தென் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் செல் கொடுத்துட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஈக்குவல்ஸ் 1. ஸோ இதுதான் இந்த டூப்ளிகேட்டை வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடிய ஃபார்முலா. ஓகேங்களா? இது வந்துட்டு ஜஸ்ட் ரெஸ்ட்ரிக்ட் மட்டும் பண்ணால் பார்த்தாது. ஜஸ்ட் நம்ம மைஸாக ஒரு வந்துட்டு மெசேஜ் வந்துட்டு நம்ம இதில் கொடுத்துக்கலாம். என்ன டைட்டில் வேணும், ஒரு டயலாக் பாக்ஸ் வந்துட்டு ஓப்பன் ஆகும் டூப்ளிகேட் வேல்யூ வரும்போது. ஸோ அதில் என்ன டைட்டில் வேணும் அப்படின்னா டூப்ளிகேட் வேல்யூ. ஓகேவா? இதில் வந்துட்டு திஸ் டேட்டா ஆல்ரெடி என்டர்டு. ஜஸ்ட்டு நான் வந்துட்டு சிம்பிளாக ஒன்று வந்துட்டு கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே, இப்போ டெஸ்ட் பண்ணலாம். இப்போ வந்துட்டு இதில் வந்துட்டு வேலிடேஷன் கொடுத்துருக்குறோம். நான் அந்த அஜய் பிரசாத் அப்படின்ற ஒரு நேமை வந்துட்டு நான் இங்கே வந்துட்டு டைப் பண்ணுறேன். என்டர் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த டைட்டில் இங்கே வந்துட்டு டூப்ளிகேட் வேல்யூ திஸ் டேட்டா ஆல்ரெடி என்டர்டு. ஸோ இங்கே வந்துட்டு அஜய் பிரசாத் இருக்கிறதுனால உங்களுக்கு அது காட்டுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது வந்துட்டு டெலிட் ஆயிரும். நான் அது அகெயின் வந்துட்டு ரோஹிணி சுதாகர்னு கொடுக்குறேன். அகைன் இதுவும் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்துட்டு அகைன் இது வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது. ஸோ புதுசாக ஒரு நேம் கொடுக்குறேன், ராஜ்குமார். இது அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி தான் வந்துட்டு நீங்கள் டூப்ளிகேட் வேல்யூஸ் என்ட்ரு ஆகிறத ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் இல்லை கொஸ்டின்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு என்ட்ரு பண்ணுங்கள். நான் டெஃபினட்டாக வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ரிப்ளை பண்ணுறேன். ஆல்ரைட், ஸோ எல்லோரும் மறக்காமல் ஸ்கில்விக் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேரும் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.